வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. ஆல்ரெடி நான் இங்க வந்து வீடியோ பண்ணல, அப்புறமா வீடியோ பண்ணலையே அப்படின்ற ஒரு வருத்தத்துல நான் வந்து வீடியோ பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால வீடியோ பண்ணிக்கிட்டுமான்னு கேட்டு நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். களரி கறி விருந்துன்னு போட்டிருக்காங்களா? ஆமா, விருந்துன்னு தான் போட்டிருக்காங்க. களரி கறி விருந்து தென்காசியில இப்பதான் ஓபன் பண்ணிருக்காங்க. உங்க ஆல்ரெடி குற்றாலம்ல ஒரு சின்ன பிரான்ச் இருக்கு, பட் கொஞ்சம் வைட் அண்ட் ஸ்பேஷியஸா, பெருசா, பியூட்டிஃபுல்லா, கிளாஸ் உள்ள இன்டீரியரே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இன்டீரியரோட அழகா இருக்கு. நாங்க வந்து ஃபேமிலியா வந்து ட்ரை பண்ணேன். எனக்கு அவங்க ஃபுட் பர்சனலா பிடிச்சனால இப்ப நம்ம வந்து வீடியோ பண்றோம். இந்த களரி கறி அப்படின்றது என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம உள்ள போய் பேசலாம். ஏன்னா கொஞ்சம் நாய்ஸியா இருக்கு, பிரீஸியா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மலைகள்லாம் அப்படியே சூழ உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் அருமையான விஷயங்க. அப்படியே காத்து சிலு சிலுன்னு வேப்ப மரத்து காத்து வேற அடிச்சுட்டே இருக்கா, அருமையா இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னோட ட்ரெஸ் சொல்லிடுறேன். என்னோட ட்ரெஸ் பை நவமாய் என்னோட ஓன் பிராண்ட். இது ஆன்லைன் பொட்டிக். நீங்க வந்து எங்க இருந்தாலும் ஆர்டர் பண்ணலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா, நீங்க எங்க இருந்தாலும் ஆர்டர் பண்ணலாம். ஆக்சுவலா இப்ப நிறைய பேர் மலேசியா, சிங்கப்பூர்ல இருந்து கேக்குறீங்க, ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க, நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகே, கேட்டுட்டே விட்டுறாதீங்க, கேளுங்க, நான் அனுப்புறேன். ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மலேசியா, சிங்கப்பூர் எங்க வேணா அனுப்பலாம். இந்த ட்ரெஸ்ஸோட டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஆர்டர் பண்ற வாட்ஸ்அப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், மறக்காம செக் பண்ணுங்க. இப்ப போய் களரி கறி விருந்து சாப்பிடலாம். போலாமா? இப்ப நான் இதை பண்ணும்போது சார் ஒரு ஆடியோ நடுவுல போட்டார். என்ன தெரியுமா? இப்ப கிருத்திகா பண்ணுவாங்க பாருங்க, ஒரு செகண்ட் கூட ஆகல எனக்கு முடிக்கிறது. நம்மளால முடியாதுன்னே தான் இவங்க எல்லாத்தையுமே நினைப்பாங்க. லுக்கு வேற. இப்ப கிருத்திகா பண்ணுவா பாருங்க அப்படின்னு. இது எவ்வளவு நேரத்துல நான் கண்டுபிடிக்கிறேன்னு பாப்போம். பசில் கேம் வந்து ஃபைண்ட் த நேம் ஆஃப் ஸ்போர்ட்ஸா கண்டுபிடிச்சிட்டேன். வாலிபால், கிரிக்கெட், பேட்மிண்டன், அதுக்கப்புறம் பாஸ்கெட் பால். நன்றி. ஓகே, அந்த களரி கறி எங்க இருக்குன்னு தான் தேடினேன். இதுல வந்து ரைஸஸ், பிரியாணி அண்ட் மந்தி. கீ ரைஸ் வித் களரி கறி தராங்க. அது வந்து சிக்கன் தராங்க, மட்டன் தராங்க, அப்புறம் தந்தூரி சிக்கன் மந்தி. ஓ மை காட், மட்டன் மந்தி இல்லையா? ஓகே, சிக்கன் மந்தி இருக்கு, கிரில் மந்தி இருக்கு, அல்ஃபாம் மந்தி இருக்கு, ஃபஹாம் மந்தி இருக்கு. அது அல்ஃபாம் இல்ல, ஃபஹாம் மந்தி. இது எல்லாமே ஹாஃப் ஹாஃப் ஹாஃப், ஃபுல் ஃபுல் ஃபுல். அப்புறம் ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ், நியூடுல்ஸ். இது வந்து ரெஸ்டாரண்ட், அதனால நூடுல்ஸ் எல்லாமே இருக்கும். வெஜிடேரியன்ல பன்னீர் டிக்கா, ஹெவன்ஸ் ஆஃப் ட்ரம், அது மாதிரி நிறைய வச்சுக்கிறாங்க. அது நம்மளுக்கு வேணாம். நான்வெஜ்ல ப்ரான் கீ ரோஸ்ட் இருக்கு, பெப்பர் சிக்கன் இருக்கு, பாப்கார்ன், சிக்கன் பாப்கார்ன் 65, நாச்சோஸ், சீசி நாச்சோஸ் இருக்காங்க, ஜப்பான் சிக்கன் வச்சிருக்காங்க, சில்லி சிக்கன் வச்சிருக்காங்க, இப்ப மூர்க் முஸ்லாம் வச்சிருக்காங்க. வாட் இஸ் தட் மூர்க் முஸ்லாம்? மட்டன் ஷீக் கபாப், ஹக்கா சிக்கன். சூப் மட்டும் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா வைங்கன்னு சொல்லிட்டு போறேன். கிரீமி மஷ்ரூம், மேன்சோ சிக்கன் அண்ட் ஹாட் அண்ட் சோர் சிக்கன் தான் இருக்கும். ஆட்டுக்கால், நாட்டுக்கோழி, அந்த மாதிரி காரசாரமான சூப். ஹாட் அண்ட் சோர் சிக்கன் நல்லா தான் இருக்கும், பட் சாஸ் இல்ல அது, அதனால கொஞ்சம் cream of mushroom soup. எங்கேயும் இந்த சூப்பை சாப்பிட்டேன், அதே டேஸ்ட். எங்க சாப்பிட்டேன்? கரசு மசாலோட மஷ்ரூம் சூப்பை சாப்பிட்டேன், அதே டேஸ்ட். செம்ம கிரீமியா இருக்கு. இது ஆனியன் ரிங்ஸ். நான் கூட கலமாரின்னு நினைச்சிட்டேன், ஆனா இது ஆனியன். நல்ல காம்பினேஷன். ஆனா இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா சோறு கம்மியா இருக்கும். ஆனா செம்மையா இருக்கு. இதுக்கும் மஷ்ரூம் சூப் காம்போவும் வாவா இருக்கு. சூப்பர் ஐட்டம் இது. வெங்காயம் சாப்பிட்ற மாதிரியே இல்ல. சிக்கன் மந்தி, இது களரி விருந்து. களரி விருந்து இத்தனை நாள் வரைக்கும் அவங்க வந்து கீ ரைஸ் அண்ட் களரி விருந்தா கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னில இருந்து இந்த காம்போ லான்ச் பண்றாங்க. இது களரி கறி, மாசி சாம்பல், மாங்காய் போட்டு குழம்பு, தால்ச்சா. இது பருப்பு தால்ச்சா, மாங்காய் போட்டிருக்கு. ஆனா இது வந்து மூளை மாதிரி இருக்கே, ஒரு நான்வெஜ் ஐட்டம். இது சிக்கன் மந்தி, கீ ரைஸ் சாப்பிட்றேன் வித் கேஷ்யூ அண்ட் ஃப்ரைட் ஆனியன்ஸ். இதுல ஒரு ஐட்டம் இருக்கு, இந்த ஐட்டம் என்னோட ஸ்பெஷலா இருக்கும் நிச்சயமா. மாசி சம்பல். இந்த களரி கறியை நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணிட்டேன், எப்படி இருக்கும்னு தெரியும், அம்சமா இருக்கும். அப்புறமா தால்ச்சா ட்ரை பண்ணலாம். ஓகே, இது எப்படி இருக்குன்னு பாக்குறேன். மறுபடிதான் அவங்க மீன் வாசனையே வாசனை அருமையா இருக்கு. களரி கறியோட சாப்பிடலாம். மாதிரி அன்னைக்கு சாப்பிடும் போதே நைட்டு டின்னர் தான் நான் ட்ரை பண்ணேன். எக்ஸலண்டா இருந்தது.
காரணம் என்ன ஃபிளேவர்னு தெரியல, மசாலா அரைச்சு போட்டுருக்காங்க. அருமையான ஃபிளேவர் இருந்தது. இன்னும் கொஞ்சம் ரைஸ் எடுத்துட்டு கீ ரைஸ் எடுத்துட்டு தால்ச்சாவோட ட்ரை பண்றேன். மட்டன் மாங்காய் தால்ச்சா. மட்டனே இந்த ஒரு காம்போவா தராங்க, நல்லா இருக்கு காம்போ. ஆக்சுவலா தால்ச்சா அண்ட் கீ ரைஸ் கூட நல்லா தான் இருக்கு. தால்ச்சா சூப்பர், நைஸ். இன்னும் கொஞ்சம் ரைஸ் டேஸ்ட் பண்ணவா? இந்த சிக்கன் நான் சாப்பிடவே இல்லைல்ல, அதுக்காக கொஞ்சம் கலரி கறி சிக்கன். இது பாத்தீங்கன்னா இந்த சிக்கன் இந்த கலரி கறி தான் இவங்களோட சிக்னேச்சர் டிஷ். அவ்வளவு நல்லா இருக்குங்க, அருமை. ஒரு கீ ரைஸ் இந்த ஏரியால கீ ரைஸ் அண்ட் இந்த ஐட்டம் கிடைக்கிறது ரேரு. அதை கரெக்டா புடிச்சிட்டாங்க, நல்லா இருக்கும். சிக்கன் கொஞ்சம் சாஃப்டா இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் சாஃப்டா இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஹம்மஸ் ஃபர்ஸ்ட் நான் சாப்பிடுறேன், அப்புறமா வந்து மந்திக்கு போலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன பண்றது, ஆனா சாப்பிடவே விட மாட்டாங்க. இதெல்லாம் கம்ப்ளீட்லி ஹெல்தி. ஹம்மஸ் மட்டும் மேட் ஆஃப் கொண்டக்கடலை, அருமையா இருந்துச்சு. ஜப்பான் சிக்கன் சூடா நடுவுல வந்துச்சு, ஆனா ஜப்பான் சிக்கனை சாப்பிடலாம். சென்னையில தான் ஃபேமஸா இல்ல, நாங்களும் குடுக்குறோம் அப்படின்னு குடுக்குறாங்க. குழந்தைங்களுக்கு இந்த ஹம்மஸ், சில்கி ஹம்மஸ், சிக்கன், ஜப்பான் சிக்கன்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காரமே இருக்காது, அந்த ஸ்வீட்டோட ஒரு நல்ல டேஸ்டியான ஃபுட்டு கொடுத்த ஃபீல் உங்களுக்கும் இருக்கும். நான் பட்டர் நான் வித் சிக்கன் பியாஸ்ன்னு ஏதோ சொன்னாங்க, அந்த கமெண்ட் இதை பார்த்தாதான் தெரியும். சுட சுட அருமையாக சாஃப்டா இருக்கு, நல்லா க்ரீமியா இருக்குடா சிக்கன். நான் வந்து ஸ்பைசியா இருக்குன்னு எதிர்பார்த்தேன். சிக்கன் நல்லா மேரினேட் ஆயிருக்கு. நானோட சாப்பிடும்போது டிஃப்ரெண்டா சூப்பரா இருக்கு. சூப்பர் ஐட்டம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் காரம் மட்டும் எனக்கு இருக்கலாம், ஏன்னா இதுலயும் காரம் கம்மியா, மந்திலையும் அது மட்டும் தான் காரமா இருந்துச்சு. ஆனியன் ரிங்ஸ் மட்டும்தான். கீ ரைஸ்லயும் இதை சேர்த்து சாப்பிடும் போது தான் அந்த காரம் கொஞ்சம் வருது. ஜப்பான் சிக்கன் அகைன் காரம் இல்லை. முந்திரி திராட்சைலாம் அதுக்கு அடியில இருக்கு. மந்தி ரைஸ் சாப்பிடுவோமா? மந்தி சூப்பர். இருங்க, இதோட சாப்பிட்டாதான் எனக்கு மந்தி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த டொமேட்டோ ஃபிளேவர் இருந்தாதான் ஒரு ஃபுல் ஃபில்லிங்கான ஃபீல் வரும். ஆக்சுவலா அப்பவே சொன்னாங்க அந்த டேபிள்ல உட்காருங்க. நான் தான் மலையும் மலை சார்ந்த இடமும் வெயில்ல உட்காந்து சாப்பிட முடியும். இந்த டொமேட்டோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா என்ன தெரியுமா, ஈவினிங்ல இந்த பிளேஸ் பெஸ்ட் பிளேஸா இருக்கும். ஈவினிங்ல நான் உட்கார இடத்துல உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். ஒரு நல்ல வித்தியாசமான கறி சாப்பாடு சாப்பிட கலரி விருந்து வரலாம். ஸோ எல்லாமே அருமைங்க. டாப் ரேட் எதுக்கு தருவேன்னு சொல்லவா? எதுக்கு தரலாம்? மந்திக்கா இதுக்கா? இதுக்குதான் ஆக்சுவலா தரலாம். கிரேவி செம்மையா இருந்துச்சு. கலரி கறியோட கிரேவில சூப்பர். அது இல்லாம மாசி சாம்பம், அது கூட இந்த கலரி கறி சேர்த்து கீ ரைஸ் சாப்பிடும் போது அருமை. இதுவுமே சூப்பர். மந்தி ரைஸுமே நல்லா இருக்கு. ப்ராப்பரா அந்த ஃபிளேவர் கொண்டு வந்துட்டாங்க. இந்த டொமேட்டோ சட்னியோட, தக்காளி சட்னியோட சேர்த்து சாப்பிடும் போது அந்த புளிப்பும் அதுவும் கிளாஸ். கண்டிப்பா இந்த சிக்கன் ட்ரை பண்ணணும். நானோட அது பேரு சிக்கன் பியாஸ். செம கிரீமியா அருமையா இருந்தது. ஜப்பான் சிக்கன் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கிட்ஸுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் எங்க ஃபலூடா சொல்லியிருக்கேன். ஃபலூடா ஜார் பார்க்கும் போதே செம்மையா இருந்துச்சு. ஃபலூடா மட்டும் ஆர்டர் பண்ணிருக்கேன். சாப்பிட்டு கடைசியா அந்த ஷார்ட் காட்டவா? வெயிட் பண்ணுங்க. இப்ப நானும் அருணும் சாப்பிடுவோம். பிஹைண்ட் த கேமரா காமிக்கணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்காக, யூஸ்வலா அந்த சைடு வந்து பிரேம் இருப்பான், இல்ல சஞ்சய் இருப்பான். ரெண்டு பேருமே இல்ல. இப்போ அருண் மட்டும் இந்த மட்டும் சாப்பிட்டுட்டு இங்க இருந்த ஐட்டமா நான் பேக் பண்ணிக்கினேன். காலி பண்ணிடுவோம் எல்லாத்தையும், எதையும் மிச்சம் வைக்க மாட்டோம். ஓகே, காட் இட். ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றவங்க. சமீமோட கல்யாணத்துல வந்து சாப்பிட்டாங்க. இந்த கலரி கறியா? சமீம் கல்யாணத்துல சாப்பிட்டியா? கீ ரைஸ் சாப்பிட்டேன்.
மாங்காய் பச்சடி. இந்த மாங்காய் பச்சடி ஐ டென்ட் ஷோ யூ, பட் நான் ஆஃப் த கேமரா சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டா இருந்தது. இந்த மாங்காய் அந்த கீ ரைஸோட சேர்த்து சாப்பிடும்போது அருணுக்குமே அதான் பிடிச்சிருக்கு. நான் அந்த மாங்காவோட சேர்த்து தான் சாப்பிட்றேன் பாருங்க. நானுமே அப்படிதான் சாப்பிட்டேன். ஆஃப் த கேமரா சாப்பிட்டேன், ஆன் த கேமரா உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஒர்த் காம்போ இது. இட்ஸ் a nuts falooda. ஓகே, ஒருத்தர் கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட இப்ப நீங்க ரொம்ப ஒல்லியாயிட்டீங்க, அழகாயிட்டீங்க. செம ரிச்சான falooda தான் இது. ஒரே நட்ஸா இருக்கு, சுட்டி சுட்டி நட்ஸ். பட்டர்ஸ்காட்ச் வெனிலா ஒரு நல்ல லஞ்சை முடிக்கிறதுக்கு அருமையான ஐட்டம். சின்ன வயசுல எங்க அம்மாவுக்கு ஃபலூடானா ரொம்ப பிடிக்கும். எங்க ஹோட்டல் போனா அம்மா ஃபலூடா மட்டும் தான் ஆர்டர் பண்ணுவா. எனக்கு ஒரு ஆசை இருக்கும், என்னன்னா அந்த ஃபலூடாக்கு மட்டும்தான் இவ்வளவு பெரிய ஸ்பூன் தருவாங்க. அதை அப்படியே உள்ள விட்டு கடைசி ஐட்டம் வரைக்கும் அப்படியே ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடணும்னு ஒரு வாட்டி கூட நான் சக்சஸ்ஃபுல்லா சாப்பிட்டதே இல்லை. அப்ப ஃபலூடால சேமியா போட்டிருப்பாங்க, நிறைய லேயர்ஸ் இருக்கும்ல, அந்த லேயர் எல்லாத்தையும் ஒரே ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கம்ப்ளீட் சேனல் டேஸ்ட் வித் லைக் பண்ணி ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.